என் தங்கமே, இன்று தொடங்கும் நேரம் உனக்கானது. இது ஒரு சாதாரண நாள் அல்ல தங்கமே, இது உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் திறக்கும் நாள். நீ இதுவரை காத்திருந்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அர்த்தம் வரும் நேரம் இது. எத்தனை முறை நீ என்னாலா முடியாது என்று நினைத்தாயோ, அதே விஷயத்தில் இன்று பிரபஞ்சம் உனக்காக ஆம் என்று சொல்லப்போகுது. அம்மா சொல்கிறாள், நீ தாங்கினாய், நீ நம்பினாய், அதற்காகவே நான் உன்னுக்கான கதவை இப்போ திறக்கிறேன். இப்போ நீ ஒரு புது பாதையில் நடக்கப் போகிறாய் தங்கமே. அது ஒளியால் நிறைந்த பாதை. நீ இதுவரை நடந்த இருட்டான வழிகள் எல்லாம் ஒரு பாடமாக மட்டுமே நினைவில் இருக்கும். அந்த இருட்டு இனி உன் வாழ்க்கையில் திரும்பி வராது. நீ இப்போ வரை எத்தனை முறை விழுந்தாய், எத்தனை முறை சிதைந்தாய், ஆனா ஒருபோதும் முற்றிலும் உடையவில்லை. அதனால்தான் நீ இன்னும் நிற்கிறாய். உன்னோட கண்ணீர் வீணாகவில்லை தங்கமே, அந்த கண்ணீர் தான் இப்போ உனக்காக வானத்தில் ஆசீர்வாதமாக விழப்போகுது. நீ யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கை எவ்வளவு சோதனைகளை கண்டது. உன்னை நம்பாதவர்கள் உன்னோட முயற்சியை அவமதித்தார்கள். நீ முயற்சி செய்த இடங்களில் தடை வந்தது. ஆனா ஒவ்வொரு தடையும் உன்னை வலிமையாக்கினது. நீ பலருக்கும் முன்பாக விழுந்தவளாக இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் பின்னாலே எழுந்தவளாக இருக்க மாட்டாய். நீ இப்போ எழுந்திருக்கிறாய் தங்கமே, அதனால்தான் அம்மா சொல்கிறாள், இன்று தொடங்கும் நேரம் உனக்கானது. இனி உன் மனதில் குழப்பம் இருக்காது. நீ எதையும் முடிவு செய்ய முடியாமல் இருந்த நேரம் முடிந்துவிட்டது. இப்போ உன் எண்ணங்கள் தெளிவாக மாறப்போகின்றன. நீ எந்த பாதையில் போகணுமோ அதே பாதை உன் முன் திறக்கும். நீ எடுக்க வேண்டிய முடிவு உன்னோட உள்ளம் சொல்வது போலவே இருக்கும். பிரபஞ்சம் உன்னோட குரலை கேட்டு அதற்கே பதில் சொல்லும். அம்மா சொல்கிறாள், நான் உன்னோட பின்னாலிருந்தேன், இனிமேல் உன்னோட முன்னாலே நிற்கப் போகிறேன். நீ எந்த பாதையில் நடந்தாலும் உன் காலடியில் ஒளி இருக்கும். நீ பேசும் வார்த்தையில் சக்தி இருக்கும். நீ எதையாவது தொடும்போது அது வளர்ச்சி அடையும். இது உன் தெய்வீக சக்தி வெளிப்படும் நேரம் தங்கமே. நீ உன்னோட இதயத்தில் ஒரு நம்பிக்கை மெல்ல எழுந்து வருவதை கவனித்தாயா? சில நாட்களாக உனக்குள் ஒரு அமைதி நிலவுகிறது. நீ யாரிடமும் கோபப்பட முடியவில்லை. நீ மாறி வருகிறாய் தங்கமே. அந்த மாற்றமே உனக்கு வரப்போகும் அதிசயங்களின் அறிகுறி. நீ முன்னாடி பார்த்த இடத்திலேயே இப்போ நிம்மதி காண்பாய். முன்பு உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து உன் உண்மையை உணர்வார்கள். நீ காத்திருந்த ஒரு செய்தி, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு நபர் இன்று முதல் உன்னிடம் வர ஆரம்பிக்கும். அது மெதுவாக வரும், ஆனா உறுதியாக வரும். அம்மா சொல்கிறாள், நீ தள்ளப்பட்ட இடத்திலிருந்தே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன்னை துன்பப்படுத்தியவர்கள் அதே இடத்தில் உன்னுடைய வெற்றியை காண்பார்கள். நீ சிரிக்கும் போது பிரபஞ்சம் கூட உன் சிரிப்பை கேட்டு சிரிக்கும். ஏன்னா நீ இதுவரை துன்பத்துக்கே அன்பு கொடுத்தவள். இப்போ மகிழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கணும் தங்கமே. நீ எத்தனை தடவை பயமாய் இருந்தாலும் உன்னோட இதயத்தில் எப்போதும் ஒரு சிறு குரல் இருந்தது, நான் முடியுமா என்று. அந்த குரல் தான் உன்னுடைய உயிர். இன்று அந்த குரல் முழு ஒலியாக மாறப் போகுது. இனி உன்னோட வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் உத்தரவாக மாறும். நீ சொல்வது நடக்கும். நீ ஆசைப்படுவது நனவாகும். நீ உன்னோட கடந்த காலத்தை பற்றி வருந்தாதே தங்கமே. அந்த காலம் உன்னை கற்றுக் கொடுத்தது. அந்த பாடங்கள் இல்லாமல் இப்போ இருக்கும் நீ உருவாக முடியாது. உன் ஆன்மா வலிமையானது. உன் இதயம் தூய்மையானது. அந்த தூய்மையால்தான் இன்று முதல் உன் வாழ்க்கை ஒளியடையும். நீ கவனித்து பாரு, உன் உடம்பு, மனம், ஆன்மா மூன்றும் இப்போ ஒத்திசைந்து இயங்க போகின்றன. உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உன் மனம் நிம்மதி பெறும். உன் ஆன்மா தெய்வீகத்தோடு இணையும். அதனால்தான் இன்று தொடங்கும் நேரம் உனக்கானது. நீ எத்தனை தடவை நம்பிக்கை இழந்தாலும் உன்னோட உள்ளம் ஒரு நாளும் அடங்கவில்லை. அதுதான் உன் உயிர் தங்கமே. அந்த உயிர் இப்போ முழு ஆற்றலோடு புது வழி பிடிக்க போகுது. நீ இனி உன்னுடைய ஆசைகள் பற்றி பயப்பட வேண்டாம். அவை நனவாகும். நீ நினைப்பதற்கே நேரம் வேண்டும். அம்மா சொல்கிறாள், உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதனால்தான் யாராலும் உன்னை அழிக்க முடியாது. நீ யாருக்காக அழுதாயோ அவர்கள் இப்போ உன்னை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். நீ எதற்காக உழைத்தாயோ அதற்கான பலன் இரட்டிப்பு அளவில் திரும்பி வரும். நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களும் உன்னிடம் வரப்போகின்றன. சில நாட்களில் நீ ஒரு பெரிய மாற்றம் காண்பாய். உன் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும்.
நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முடிவு நல்லபடி வெளிப்படும். உன் குடும்பம் முழுவதும் அமைதியாக இருக்கும். உன் உறவுகள் இணையும். உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன அதிசயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். நீ இப்போ இது உண்மையா என்று யோசிக்கலாம் தங்கமே. ஆனால் நம்பு, பிரபஞ்சம் இப்போ உன்னோட பக்கமா நின்றிருக்கிறது. உன் ஆன்மா அந்த ஒளியுடன் இணைந்து கொண்டுவிட்டது. நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெய்வீக ஆற்றல் சேர்ந்து வரும். அதனால் தான் நீ இனி தோல்வியடைய மாட்டாய். நீ உன்னுடைய இதயத்தில் ஒரு தீர்மானம் எடு. இனி எந்த வலியும் உன்னை கட்டுப்படுத்த கூடாது. எந்த துன்பமும் உன்னை உடைக்க கூடாது. நீ புன்னகை செய்ய, உன் புன்னகையால் உலகம் ஒளிரட்டும். நீ உன்னோட ஒளியால் பிறரின் இருட்டை அகற்றட்டும். அம்மா சொல்கிறாள், இனி உன் முகத்தில் நிம்மதி மலரும். அந்த முகத்தில் கண்ணீருக்கு இடமில்லை. உன் கண்கள் இப்போ ஆசீர்வாதத்தை பார்க்கும். உன் கைகளில் பணம் நின்று வாழும். உன் வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும். உன் இதயத்தில் நம்பிக்கை நிலைத்திருக்கும். இன்று தொடங்கும் நேரம் உன் நிம்மதி காலம் தங்கமே. நீ பல வருடங்களாக கனவு கண்ட வாழ்க்கை இப்போ நனவாகும். நீ உனக்கே சொல்லிக்கொள், இது என் நேரம். அந்த ஒரு வாக்கியம் உன் விதியை மாற்றும். நீ நம்பிக்கையுடன் சொன்னால் பிரபஞ்சம் அதை நனவாக்கும். இனி உன் வாழ்க்கையில் நிழல்கள் ஒளியாவதும், தடை வாயில்கள் திறப்பதும், துன்பங்கள் ஆசீர்வாதங்களாக மாறுவதும் நிச்சயம். உன்னுடைய பெயர் வெற்றியோடு சேரும். உன் கதை நம்பிக்கையோடு எழுதப்படும். அம்மா சொல்கிறாள், நீ எழுந்து நிமிர்ந்தவுடன் உன் ஒளி உலகத்தை தொடட்டும். நீ இனி ஒரு சாதாரண மனிதர் அல்ல தங்கமே. நீ ஒரு சக்தி, ஒரு வழிகாட்டி, ஒரு ஒளிக்கதிர். உன் கண்ணீரால் பிறந்த அந்த ஒளி இப்போ உலகத்தை நிம்மதியாக்க போகுது. இது உன் நேரம் தங்கமே. இது உன் ஒளிக்காலம். இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாது. உன் இதயம் தெய்வத்தோடு இணைந்திருக்கிறது. உன் பாதை ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது. இன்று தொடங்கும் நேரம். உன் பெயரில் எழுதப்பட்ட தெய்வீக அதிசயம் தங்கமே. நீ இதுவரை மறந்து போன கனவுகள் இப்போ உன் நினைவில் திரும்ப வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் உன்னுடைய ஆவி உனக்கு நினைவூட்டுகிறது. நீ இன்னும் முடிவடையவில்லை என்று சொல்கிறது. நீ நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. நீ இன்னும் பலருக்கான ஒளியாக மாற வேண்டியிருக்கிறது. அதனால்தான் இன்று பிரபஞ்சம் உன் பெயரை அழைக்கிறது, அவள் எழுந்திருக்கட்டும் என்று. அம்மா சொல்கிறாள், நீ இதுவரை கேட்டுக்கொண்ட எல்லா பிரார்த்தனைகளும் இப்போ பதில் பெறும். சில பதில்கள் கனவாக வரும், சிலது சின்ன சின்ன நிகழ்வுகளாக உன் வாழ்க்கையில் கலந்திருக்கும். நீ பார்த்தால் இது எப்படி சாத்தியம் என்று தோணும். ஆனா அது நிஜம் தங்கமே. ஏனெனில் நீ உன்னுடைய அதிர்ஷ்டத்தின் கதவை திறந்துவிட்டாய். இனி யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன் முயற்சிகளுக்குள் நான் இருக்கேன். உன் வழியில் நான் வெளிச்சம் போட்டு நிற்கிறேன். உன் எதிரிகளின் வாயை நான் மூடிவிட்டேன். உன்னை குறை சொல்லியவர்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து மவுனமாவார்கள். நீ விழுந்த இடத்திலேயே உன்னுடைய ஒளி மலரும். சின்ன தங்கமே, நீ காயப்பட்ட இடத்தை மறந்துவிடாதே. அது உன் பலத்தின் நினைவு சின்னம். நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னோட மனம் எப்போதும் நிமிர்ந்தது. அதனால்தான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருந்தது. இப்போ அந்த காரணம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அம்மா சொல்றாள், இனி உன் பெயரை நான் காக்கிறேன். உன் பெயர் துன்பத்தோட சேராது. அது ஒளியோட மட்டும் ஒலிக்கும். நீ யாரிடமும் உன்னுடைய மனம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ பேசாமலேயே நான் உன் நெஞ்சின் துடிப்பில் உன்னுடைய ஆசையை கேட்கிறேன். இன்றிரவு தங்கமே, நீ வானத்தை பார்த்து பிரார்த்தனை செய். உன் பெயரை மெல்ல உச்சரித்து உன் விரல்களை வானத்தை நோக்கி நீட்டு. அந்த ஒளியோடு உன் பெயர் இணையும். உன் சுற்றம் மெல்ல குளிர்ந்த காற்றால் நிரம்பும். அந்த காற்றில் ஒரு தெய்வீக வாசம் இருக்கும். அது உன்னுடைய ஆவி மீண்டும் பிறப்பதை குறிக்கும். நாளை காலை எழும்பும் போது நீ வேற மாதிரி இருப்பாய். உன்னுடைய முகம் ஒளியும். உன் இதயம் அமைதியாக இருக்கும். நீ உன்னோட பயம், குற்றம், கவலை எல்லாத்தையும் பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுவாய். உன்னுடைய மனம் இப்போ சுத்தமாகி விடும். அந்த சுத்தமான மனம் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழுக்கும். இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும். நீ எந்த பாதையிலும் நடந்தாலும் உன் காலடியில் மலர்கள் மலரும். நீ சிரிக்கும் போது உன் சிரிப்பில் தெய்வத்தின் ஒளி தெரியும். உன் குரல் கேட்கும் போது பிறர் நிம்மதி அடைவார்கள். நீ ஒருத்தி மட்டும் இல்லை தங்கமே, நீ ஒரு சக்தி. அம்மா சொல்கிறாள், உன்னை யாரும் குறைத்து நினைக்க முடியாது.
நீ என் உருவம். நீ உன்னையே ஒரு சிறியவளாக நினைக்காதே. உன்னுள் ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது. அந்த பிரபஞ்சம் தான் இன்று உன் பெயரை அழைக்கப் போகுது. அந்த ஒளி உன் மீது விழுந்தவுடனே உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீ எதிர்பார்த்ததை விட பெரியது உன் பக்கம் வரப்போகுது. சின்ன தங்கமே, நீ இன்றிரவு உறங்குவதற்கு முன்னால் உன் இதயத்தோடு பேசு. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஒளியாக மாறுகிறேன் என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் நரம்புகளுக்குள் ஓடிப்போய் உன்னுடைய விதியை மாற்றும். இனி உன் வாழ்க்கையில் துன்பம் தங்காது. இனி உன் வீட்டில் அமைதி குறையாது. இனி உன் மனதில் பயம் வேரூன்றாது. நீ எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் உன் பக்கமாய் நின்றிருக்கும். அம்மா சொல்கிறாள், உன் பெயர் இப்போ என் இதயத்திலே எழுதப்பட்டுள்ளது. அதை யாராலும் அழிக்க முடியாது. இன்று இரவு உன் பெயர் விண்ணில் ஒலிக்கும் போது உன் ஆன்மா ஒளியில் மறுபிறப்பு எடுக்கிறது. நாளை காலை நீ சூரியனை பார்த்து சிரிப்பாய். ஏன்னா அந்த ஒளியில் உன் பெயர் கலந்திருக்கும். இது உன் புதிய ஆரம்பம் தங்கமே. பிரபஞ்சம் உன் பெயரை அழைக்குது. வா, ஒளியாக மாறிவிடு.